ஹாய் வெல்கம் டு ரவி. இன்னைக்கு வந்துட்டு பட்டுப்பாவாடை சட்டைக்கு அளவெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது டெய்லருக்கு தான் மோஸ்ட்லி, இல்லை கஸ்டமருக்கும் நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது டெய்லர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அளவெடுக்க சொல்லலாம். இப்போது நார்மலாக மற்ற ட்ரெஸ்க்கு நீங்கள் அளவெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டுப்பாவாடை சட்டைக்கு கிட்ஸுக்கு அது எவ்வளோ பெரிய பொண்ணுங்களாக இருந்தாலும் மொத்தத்தில் கிட்ஸுக்கு நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டைக்கு இந்த ப்ளவுஸோட ஹைட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இது எடுக்கிறப்ப சில பேருக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஒன்று ரொம்ப இறக்கமாக போயிடும், இல்லைன்னா இறக்க கம்மியாக போயிடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இறக்க கம்மியாக போகும், அதுதான் நிறைய நடக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்துட்டு எப்படி அளவெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து அளவெடுத்து காட்டியிருக்கேன், இந்த வீடியோ அடுத்தது வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோடய டெக்னிக்கு, நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு பாப்பா வந்து ஃப்ரண்ட் பக்கம் நிற்க வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எடுக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, எந்த இடத்துல வச்சா ஹைட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப இறக்கமாக போனாலும் அசிங்கமாக இருக்கும், கொஞ்சம் மேலாக போனாலும் பத்தாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்கள பின்னாடி நிற்க வச்சுக்கோங்க, பின்னாடி திருப்பி நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து மெயினாக நம்மளுக்கு சீட்டு கவர் ஆகணும். அதாவது பேக் சைடு பெட்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கவர் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஹைட்டு வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் இல்லாமல் எக்ஸாக்டான அளவில் வரும். நீங்கள் வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.